Get ready to sparkle. It's the Rajasthan Royals. கனவு ஓட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. IPL 2023-26ல முதல் முறையா அந்த அசைக்க முடியாத RCB மெஷின் இப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. ஆரம்பம் என்னவோ அதிரடியாக தான் இருந்துச்சு. விராட் கோலி 16 பாலில் 32 ரன் விளாசி ஒரு தெறிக்க விடுற ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ஒரு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துருச்சு. 94 ரன்னுக்கு 6 விக்கெட் விழுந்தப்போ ஆர்சிபியான்னு கத்திட்டு இருந்த குவாஹாட்டி கூட்டமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. RCBயோட இன்சூரன்ஸ் பாலிசி டிம் டேவிட் கூட இன்னைக்கு கை கொடுக்கல. வெறும் 13 ரன்ல அறிமுக வீரர் பிரிஜேஷ் சர்மா பாலில் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் RCBயை அவ்வளவு சீக்கிரம் எடை போட்டுற முடியாது. ராஜாத் பாட்டிடார் ஒரு தனி ஒருவனா களத்தில் நின்று போராடி 40 பாலில் 63 ரன் எடுத்து RCBயை மீட்டுக்கு கொண்டு வந்தார். டீமுக்கு ஒரு ஸ்பார்க் தேவைப்பட்ட நேரத்தில் இம்பாக்ட் சப் வெங்கடேஷ் ஐயர் வந்து கடைசி ஓவரில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சை சிதறடிச்சு 21 ரன் குவிச்சார். இது ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் 201 என்ற ஒரு சவாலான ஸ்கோரையும் எட்ட உதவுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு புயல் கிளம்புச்சு. அதுவும் வெறும் 15 வயசு பையன் மூலமா. வைபவ் சூர்யவன்ஷி டார்கெட்டை சேஸ் பண்ணல, அதை அப்படியே துவம்சம் பண்ணிட்டாரு. வெறும் 15 பாலில் 50 அடிச்சு இந்த சீசன்லேயே அதிவேக அரை சதத்தை பதிவு பண்ணார். வெறும் 26 பாலில் 78 ரன் எடுத்து ஒரு அதிரடியான இன்னிங்ஸை முடிச்சாரு. ஜாஷ் ஹாஸ்லவுட், புவனேஸ்வர் குமார்னு ஜாம்பவான்கள் பந்து வீச்சை கதிகலங்க வச்சுட்டாரு. கடைசியாக கோலி கிட்ட கேட்ச் கொடுத்து அவர் அவுட் ஆனப்போ மேட்ச் RCB கையை விட்டு ஏற்கனவே போயிடுச்சு. த்ருவ் ஜூரல் 43 பாலில் 81 ரன் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் நின்று 12 பால் மீதம் இருக்கையிலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை வெற்றி பெற வச்சிட்டாரு. இந்த தோல்வி ரசிகர்களுக்கு பழைய கசப்பான நினைவுகளை ஞாபகப்படுத்துது. போன வருஷம் IPL 2025ல் இதே மாதிரி ஒரு கட்டத்தில் தான் RCB தோத்தாங்க. அப்போது குவாலிஃபயர் மேட்சில் நல்லா ஆடிட்டு இருந்தப்போ திடீர்னு பேட்டிங் சொதப்பி முக்கியமான நேரத்தில் மேட்ச் கோட்டை விட்டாங்க. அந்த வருஷம் ட்ரோஃபி ஜெயிக்க வேண்டிய எல்லா தகுதியும் இருந்தும் ஒரு சின்ன தப்புனால வெளியேற வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் கவுஹாத்தியில் நடந்த இந்த தோல்வியும் அதே மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வேலை செய்யலை. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருந்தாலும் அவங்களையும் வீழ்த்த முடியும்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் நிரூபிச்சுட்டாங்க. அந்த அன்பீட்டன் ஸ்ட்ரீக் முடிவுக்கு வந்துருச்சு. இதுதான் IPLோட உண்மையான ட்ராமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.